மீன ராசி அன்பர்களே வணக்கம். மீன ராசியினருக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி. இதுவரை விரய ராசியில் சஞ்சாரம் செய்த சனி பகவான் ஜென்ம சனியாக வருகிறார். உடல் நலனில் கவனம் தேவை. 7.5 சனியில் ஜென்ம சனி மறுபிறவி என்போம். 3ஆம் பார்வையாக தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர ஒற்றுமை. 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார். குடும்பத்தில் சலசலப்புகள். ஏற்கனவே கலஸ்தரஸ்தானத்தில் கேது இருந்து கணவன் மனைவி சண்டை, வீட்டில் குழப்பங்கள், தீயோர் சேர்க்கை, கெட்ட நடத்தை சிலருக்கு உண்டாகும். சிலருக்கு உடலில் நோய் வரும், அவமானம் ஏற்படலாம், பொருள் சேதம் உண்டாகும், வீண் கவலைகள் தோன்றி மறையும். குடும்பத்தை விட்டு சிலர் விலகி கணவன் மனைவியோ பிரிந்து இருக்கலாம். 10ஆம் பார்வையாக தனுசு ராசி. தொழிலில் பந்தம், உத்தியோகத்தில் பிரச்சனை, ஜீவன சிரமம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்பு, அஜீரண கோளாறு, தூக்கமின்மை, வயிறு உபாதை. வண்டி வாகனம் கவனமாக செல்ல வேண்டும். குடும்ப பொருளாதாரத்தில் வீண் வாக்குவாதங்கள், கடன் உபாதைகள், சுபகாரிய முயற்சி தடங்களுக்கு பின் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை போட்டிகள், பொறாமைகள், தொழில் வேறு பெயரில் செய்யலாம். தொழிலை மனைவி பெயரிலோ கணவன் பெயரிலோ மாற்றி செய்யுங்கள். உத்தியோகம் வேலை பளு அதிகம், ஓய்வு தேவை. பெண்களுக்கு எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவி சண்டை, வயிறு உபாதை, கர்ப்பப்பை கோளாறு உண்டாகலாம். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. மந்த நிலை, படிப்பில் கவனம் செல்லாது. கலைஞர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பு உண்டாகும். 12/7/2025 முதல் 27/11/2025 வரை வக்கரம். 26/7/2026 முதல் 10/12/2026 வரை வக்கரம். அந்த காலத்தில் நன்மைகள் நடைபெறும். 3/6/2027 முதல் 20/10/2027 வரை அதிசாரம், உடல் நல குறைவு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 3, 9. வியாழன் ஞாயிறு அதிர்ஷ்ட கிழமைகள். வடகிழக்கு திசை நன்மை. புஷ்பராகம் அணிந்து கொள்ளலாம். மஞ்சள் சிவப்பு கலர்கள் நன்மை. தட்சிணாமூர்த்தியை தாங்கள் வழிபடலாம். ஆக மீன ராசியினருக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி. ஏற்கனவே தங்களுக்கு ராசியில் ராகு இருந்து பலவிதமான மனக்குழப்பங்கள், கலஸ்தரஸ்தானத்தில் கேது இருந்து கணவன் மனைவி சண்டை, குரு பகவான் 3ல் இருந்து 3லே குரு கலகம், கடன் தொந்தரவுகள். கவனமாக இருங்கள். ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் சனி நீச்சமடைந்திருந்தால் வசதி உள்ளவர்கள் காரைக்கால் திருநள்ளாறு செல்லலாம். இல்லாவிட்டால் சென்னையில் பொலிக்கனூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோயிலில் உள்ள சனி பகவானை சென்று வழிபடுங்கள். ஏழைகளுக்கு போர்வை, கருப்பு கட்சி போன்றவற்றை வழங்கலாம். அன்னதானம் செய்யுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். தினமும் காகத்துக்கு எல் சாதம் இடுங்கள். நன்மைகள் நடைபெறும். சனி ஸ்துதியை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.